எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல தெய்வம் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் சுகமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 26:1 சொல்லுகிறது, நான் தள்ளாடுவது இல்லை என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். நான் தள்ளாடுவது இல்லை. இன்றைக்கு அநேகர் தள்ளாடி கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் தள்ளாடி கொண்டிருக்கலாம், தன்னுடைய வேலையில் தள்ளாடி கொண்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தள்ளாடி கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை நிமித்தம் நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். இப்படி தள்ளாடுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு நிலை இல்லாமல் ஆடிக்கொண்டிருப்பது, ஒரு வேலைக்கு போனாலும் தள்ளாடி கொண்டிருப்பது, ஒரு பிஸ்னஸ் துவங்கினாலும் தள்ளாடி கொண்டிருப்பது, குடும்பத்தை துவங்கினாலும் தள்ளாடி கொண்டிருப்பது, எங்கேயாவது ஒரு படிப்புக்கு போனாலும் தள்ளாடி கொண்டிருப்பது, இப்படி டபுள் மைண்டடாக தள்ளாடி கொண்டே வாழ்க்கையில் எதையும் நிரந்தரமாய் அனுபவிக்காமல், எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் நீங்கள் ஒரு வேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன். தாவீது சொல்லுகிறான், எனக்கு எத்தனையோ தள்ளாடுகிற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நான் தள்ளாடுவதில்லை. எத்தனை பேர் என்னை தள்ளாட வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நான் தள்ளாடுவதில்லை. 1000 சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நான் தள்ளாடுவது இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற நீங்களும் தள்ளாடுவது இல்லை. எந்தெந்த இடத்திலெல்லாம் கலங்கி நின்றீர்களோ அந்தந்த இடத்தில் உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி நடக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் தள்ளாடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே சங்கீதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். 2 காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நான் உத்தமத்தில் நடக்கிறேன். முதலாவது, நீங்களும் நானும் உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள். தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, உபவாசத்தில் ஒரு உத்தமம், ஜெபத்தில் ஒரு உத்தமம், ஊழியத்தில் ஒரு உத்தமம், கர்த்தருக்காய் வாழுகிறதில் ஒரு உத்தமத்தை கர்த்தர் விரும்புகிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என் சுய புத்தியை நம்பவில்லை, என் ஞானத்தை நான் நம்பவில்லை, என்னுடைய படைபலத்தை நம்பவில்லை, என் ஆள்பலத்தை நம்பவில்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தள்ளாடுவதே இல்லை. சிலருக்கு எதன் மேல் நம்பிக்கை இருக்கும்? தாம் சேர்த்து வைத்த சொத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும், பேங்க் பேலன்ஸ் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கும், தன் கையில் இருக்கிற நல்ல வேலையின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் நிலையானது அல்லவே அல்ல. எதுவும் கடைசி வரை நம்மோடு கூட வரப்போவதும் இல்லை. இன்றைக்கு நாம் உபயோகிக்கிற காரியம் நாளைக்கு நாம் மரித்து போகும்போது வேறொருவன் வந்து உபயோகிப்பான். அவ்வளவுதான் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் நாம் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது நாம் தள்ளாடாமல் நடக்க கர்த்தர் கிருபை தருவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தள்ளாடுகிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், நிந்தனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், நெருக்குதல் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கவும், உண்மையை நம்பி நடக்கவும் கர்த்தர் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.